Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தனத்தை இழக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கு? பொதுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் பணம் சேர்க்கிறோம், செல்வாக்கு சேர்க்கிறோம், பொருளாதாரத்தின் வளர்நிலையை அடைகிறோம். இது சடனாக சிலருக்கு பார்த்திங்கன்னா கையை விட்டு போயிடுற அமைப்பு இருக்கும். பெரும் தனத்தை இழந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஏமாற்றத்தை சந்திப்பது, இது மற்றவர்களுடைய சூழ்ச்சினாலும் இவங்களுக்கு நிகழும். இவர்களே தொழில் செஞ்சு பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிறதுக்காக இழந்துட்டு போகிற அமைப்புகள் இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கினால பெரும் சொத்துக்களை இழந்த நபர்கள் இருக்கும். இந்த ஜீவனாம்சம் கொடுக்கறது மாதிரியான நிலைகளில், கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கான அமைப்புகளில், ஒரு இழப்பீடு வழங்கக்கூடிய நிலைகள்லையும் பெரும் பணத்தை இழக்கிறவங்களும் இருப்பாங்க. பொதுவாக பணத்தை சடனடியாக இழக்கிறதுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதற்கு நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்தோம்னா பாதிப்புகளின் அளவுகளை குறைக்கலாம். பொது தனஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குருவும் சுக்கிரனும் தான். இன்னொன்று நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் இடத்திற்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னாலோ அல்லது உங்கள் தனாதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து பழுதுபட்டார்னாலோ உங்களுக்கு திடீர்னு தனத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது 12ஆம் அதிபதி 2ல் உட்கார்ந்தாலும் அந்த பிரச்சனை வரும். 2ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனை வரும். சில நிலைகளில் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல நல்ல வலுவாக இருப்பார். அப்போ கூட நம்ம சம்பாத்தியத்தில் பெரும் பொருளை இழக்கும் விதிகளை உருவாக்காமல் போக மாட்டாங்க. அந்த ஸ்தானம் இழப்பு ஸ்தானம். அதே மாதிரி பொது தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அல்லது சுக்கிரன், இவங்க 2 பேரில் ஒருத்தரோ அல்லது இருவருமோ நீச்சம் பெற்ற நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்து இவர்களுக்கு ப்ராப்பரான நீச்ச பங்கம் கிடைக்காத நிலையிலையும் தனத்தை இழக்கும் விதி உண்டாகும். பணம் கைவிட்டு போயிடுறது, அது கேஸ்னால இருக்கலாம், தொழில் செஞ்சுருக்கலாம், வேறு வகையில் இருக்கலாம், திருட்டு போகலாம், உங்களை யாராவது சீட்டிங் பண்ணி ஏமாற்றிடலாம். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே எவ்வளவோ மோசடிகள் பண்ணுறாங்க. டிஜிட்டல் அரெஸ்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு லட்சக்கணக்கில் டெய்லியும் பேப்பரில் பார்க்குறோம். 60 வயது முதியவரை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து 70 லட்ச ரூபாய் திருடப்பட்டது, அதிர்ச்சி அப்படின்னு நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா படித்தவங்களும் இதில் மாட்டிக்கிறாங்க, படிக்காதவங்களும் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இல்லாமல் அது நடக்காது. உலகம் பூரா கொரோனா எவ்வளவோ பேர் செத்து போனாலும் கொரோனா எல்லாரும் செத்து போகலையே. அதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட 90% பேர் உயிரோடு திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10-20% பேருக்கு கொரோனாவே வரவே இல்லை இல்லைங்களா? அப்போ கிரக அமைப்புகள் இல்லாமல் எந்த நிகழ்வுகளும் நடக்காது. இப்போ திடீர்னு தனத்தை இழக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களாம் ஷேர் மார்க்கெட் பக்கம் போகக்கூடாது, கிரிப்டோ கரன்சி மாதிரியான அமைப்புக்கு போகக்கூடாது, கடன் கொடுத்து வாங்குகிற வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா கடன் கொடுத்தா கொண்டுட்டு போயிடுவாங்க. சிட்ஃபண்ட்ஸ் மாதிரியான இதில் போட்டு வச்சுட்டு அதை மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. எப்போவுமே சேமிப்புகளை கவனத்துடன் கையாள வேண்டியது அவசியம். பொருள்கள் திருட்டு போகிறதும் இந்த அமைப்பில் தான் வரும். ஸோ உங்கள் தனாதிபதி விரையாதிபதி அந்த மாற்றம், 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்தார்னால் எப்போ வேணாலும் பணம் பறிபோகும், தனம் உங்களை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்கள் 2ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னாலும் இந்த நிகழ்வு நடக்கும். மேச லக்னத்திற்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறதோ, குரு 2ஆம் இடத்துக்கு வரதோ இந்த விதியை கொடுக்கும். ரிஷப லக்கணத்திற்கு புதன் 12ஆம் இடத்துக்கு போகிறதும், செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றதும் இந்த விதியை கொடுக்கும். நீங்கள் ஒரு ரிஷப லக்கண ஜாதகமாக இருந்து தனஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்தானா உங்கள் பணம் எப்போ வேணாலும் காணாமல் போகிறதுக்கு, அதாவது நீங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இழப்பு எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். மிதுன லக்னத்திற்கு சந்திரன் 12ஆம் இடத்துக்கு போகும்போதும் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். இவங்களும் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க தனாதிபதி உச்சமாகிறதே விரயஸ்தானத்தில். அதனால் பணத்தை விரயம் பண்ணுறதில் இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். கடக லக்கணத்துக்கு சூரியன் 12ஆம் இடத்துக்கு போகும்போது, புதன் 2ஆம் இடத்துக்கு வரும்போதும் இந்த விதிகள் ஏற்படும்.
இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கிற போது இந்த நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே இவங்களுக்கு நடக்காது ஒரே நேரத்தில். சூரியன் 12லிருந்து புதன் 2க்கு வர்றதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று டிகிரி அடிப்படையில் அப்படிங்கிறதுனால. சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 12ஆம் இடமான கடகத்துக்கு போகிறதோ, சந்திரன் 2ஆம் இடத்திற்கு வரதும் திடீரென்று தனத்தை இழக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். புரிஞ்சுதுங்களா? கன்னிகா லக்னத்திற்கு சுக்கிரன் 12ஆம் இடமான சிம்மத்துக்கு போகிறது, சூரியன் 2ஆம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறது இந்த விதிகளை கொடுக்கும் வாய்ப்பு உண்டாகும். துலா லக்னத்திற்கு புதன் 2ஆம் இடத்துக்கு வர்றது விருச்சிகத்தில், செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு கன்னிக்கு போகிறது, திடீர்னு பணத்தை இழக்கும் விதிகள் உண்டாகும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு குரு 12ஆம் இடமான துலாத்துக்கு போகிறதும் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வர்றதும் பணத்தை திடீரென்று தனத்தை இழப்பது ஏதோ ஒரு ரூபத்தில், தொழில் செஞ்சோ, கோர்ட்டு கேஸ் மூலமாகவோ, இழப்பீடுகள் கொடுப்பதன் மூலமாகவோ, ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு காசை போடுறதன் மூலமாகவோ, யாரையாவது நம்பி கடன் கொடுத்ததன் மூலமாகவோ, தனிநபர்களை நம்பி முதலீடு செய்ததன் மூலமாகவோ இந்த நிகழ்வுகள் நடக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஸோ எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சனி விருச்சிகத்துக்கு போகிறதும் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றதும் தனத்தை இழப்பதற்கு வழிவகை செய்யும். சரி, இதில் செவ்வாய் வந்து 5 பூர்வ புண்ணியாதிபதி 2ல் உச்சமான மிகச்சிறப்பான யோகம் தானே, யோகம்தான், மறுப்பதற்கில்லை. மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 12ல் உச்சம் தான். ஆனால் அந்த விரயம் அப்படிங்கிற ஸ்தானத்தை அவர்கள் செயல்படுத்தும் போது திடீர்னு கையை விட்டு போகும். இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தனுர் லக்ன ஜாதகம் 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், இவருக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது இவருடைய பூர்வீக சொத்துக்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்களில் கூட பிறந்தவங்களும் பங்காளிகளும் சேர்ந்து சதி செய்து கேஸ் போட்டு அந்த கேஸ் இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்து மொத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு வலிச்சிக்கிட்டு போயிடுச்சு. 5ஆம் அதிபதி தான், 12ஆம் அதிபதி உச்சம்தான், ரத்த சம்மந்தப்பட்ட சகோதரர்களே சொத்தை போடுங்கனாங்க. சொல்லி சொல்லி அழுவார் இன்னைக்கு வரைக்கும். அப்போ அந்த விரயம் நடக்கத்தானே செய்கிறது. யாருனால நடந்தது, எப்படி நடக்குது? சகோதரர்களாலே நடக்குது, பூர்வீக சொத்தில் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கும்போது நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். மகர லக்கணத்திற்கு சனி பகவான் தனுசில் அமர்ந்து குரு பகவான் கும்பத்தில் அமரும்போது இந்த விதிகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். கும்ப லக்கணத்திற்கு குரு பகவான் 12ஆம் இடமான மகரத்தில் நீச்சம் பெற்ற நிலையிலும், இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பொது தனக்காரகனான குரு நீச்சமும் அடைவார். 12க்கு வந்து 12ஆம் அதிபதி சனி 2க்கு வந்துடுறதும், அல்லது இவர்களில் ஒன்று இந்த நிகழ்வு இருந்தாலும் பணம் இழக்கும் விதிகள் உண்டாகும் வாய்ப்பு உண்டாகும். மீன லக்னத்திற்கு செவ்வாய் 12ஆம் இடமான கும்பத்தில் இருந்தாலோ அல்லது சனி பகவான் 2ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலும் இந்த விதி ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். இது உங்கள் தனாதிபதி விரையாதிபதியினுடைய தொடர்புகளால் மாற்றம் ஏற்படுறதுனால, அதாவது விரையாதிபதி வந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாருனாலும் காசு விரயமாகும், தனாதிபதி போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்தாருனாலும் காசு விரயமாகும். அதாவது திடீர்னு போகும் கையை விட்டு. இதுக்கு வந்து காலக்கெடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்திகள் நடந்ததுன்னா ரொம்பவுமே அதுக்கு ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. இது போக பொது தனக்காரகர்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் உங்கள் ஜாதகத்தில் நீச்சமடைஞ்ச நிலையிலிருந்து அவங்களுக்கு ப்ராப்பராக நீச்ச பங்கமே கிடைக்கலையா, பணம் கையை விட்டு போகிறதுக்கு எப்போ வேணால் ரெடியாக இருக்குது. இதில் குரு பகவான் வந்து நீச்சமடைஞ்ச நிலையில் தங்கத்தை தொலைப்பாங்க நிறைய பேர். குரு நீச்சமடைஞ்சு ப்ராப்பர் நீச்ச பங்கம் கிடைக்கலைன்னா சர்டிஃபிகேட்ஸை தொலைச்சிடுறது, செக் புக்கை தொலைச்சிடுறது, தங்கத்தை தொலைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். சிட் ஃபண்ட்ஸ் போட்டு அது ஏமாற்றிட்டு போயிடுறது, இவங்க கடன் கொடுத்தவங்க திருப்பி வராமல் போயிடுறதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். சுக்கிரன் வந்து அதே மாதிரி நீச்சம் அடைஞ்சிருக்கிற நிலையில் பெண்களால் நிறைய பணத்தை இழக்கிறது, பெண்களை நம்பி ஏமாந்து போயிடுறது, வாழ்க்கை துணை மூலமாக மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கும் சூழ்நிலைகள் உருவாகிறது, அந்த மாதிரியான அமைப்பு. வாழ்க்கை துணையினுடைய சொத்துக்களை தொலைச்சிடுறது, இப்படியும். ஸோ இந்த விதி அமைப்புகள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்போதும் தன விஷயத்தில், பண விஷயத்தில், பொருள் விஷயத்தில் கடும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.